ஒரு ஆதரவற்ற மையத்தில் யாருமே இல்லாத பாசத்துக்கு ஏங்கி ஒருத்தவன் கிடைக்க அவன் மேலே தன்னோட ஒட்டுமொத்த அன்பையும் வச்சு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை மீது ஒரு நம்பிக்கை வந்து வாழ தொடங்குற அந்த நாள் அந்த பொண்ணு இறந்து போயிடுறான். அதுவும் சாதாரணம் இல்லைங்க, அவளை யாரோ தீயிட்டு கொளுத்தி எரிச்சு சாகடிச்சிருக்காங்க. அப்படி அவளை சாகடிச்சது யாரு, அந்த பொண்ணு யாரு, அவளோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வணக்கம் நண்பா, என்னோட பேர் காலிஸ். வீடியோக்குள்ள போகலாம். 13 ஏப்ரல் 2025 திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பகுதியில் இருக்கிற அமேதிச்சாலை அப்படிங்கிற ஒரு பூங்கா. அந்த பகுதியில் இருக்கிற சில பேர் வேலைக்காக போகிறாங்க. அப்படி போகும்போது தூரத்தில் ஏதோ புகை வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்படி தூரத்தில் போய் பார்த்துருக்காங்க, ஒரு பள்ளத்துல இருந்து அந்த புகை வந்திருக்கு. அப்படி அந்த பள்ளத்தை எட்டி பார்த்த அவங்களுக்கு அங்கே ஒரு ஷாக்கு காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ஷாக்கில் உறைஞ்சு போய் நின்று அவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சுதாரிச்சுக்கிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஒரு இளம் பெண் தீயிட்டு கொளுத்தி எரிஞ்ச நிலைமையில புகை வந்துகிட்டு இருந்திருக்கு. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்கே பக்கத்தில் இருக்க கன்னிவாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்த போலீஸாருக்கு அது யாரு அப்படின்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு பெண்ணோட உடல் எரிக்கப்பட்டிருக்கு. இந்த உடலை கைப்பற்றின போலீஸார் அந்த உடலை பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொலையை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அங்கே இறந்து கிடந்தது யாரு அப்படிங்கிறத தெரியல. பொதுவாக ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அந்த கொலை பண்ணப்பட்டவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் இவங்க யாரு, இவங்க எதற்காக கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த கேஸ்ல இவங்க யாரு அப்படிங்கறதே இவங்களுக்கு தெரியல. சோ எந்தெந்த வழியிலேயே போலீஸ் தேடி பார்க்குது, அவங்களுக்கு எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல. சரி, வேற ஏதாச்சும் தடையும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த விஷயம் போலீஸ்க்கு கண்ணுல படுது, அந்த பெண்ணோட 6வது விரல். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த காணாம போன பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கறாங்க. இதுல காணாம போன பெண்கள்ல யாருக்காச்சும் 6வது விரல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஆனா போலீஸுக்கு எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. தடயம் இருக்கு, ஆனா இறந்து போன பெண்ணு யாரு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. அப்பதான் போலீஸ்க்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. பொதுவாக அந்த போலீஸ்க்குலாம் தடயம் ஏதாச்சும் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை சீக்கிரட்டாக தான் வைக்க பார்ப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த தடயத்தை பப்ளிசிட்டி பண்ணோம் அப்படின்னா அந்த தடயத்தினால கிடைக்க வேண்டிய கொலையாளி, அதாவது கிடைக்க வேண்டிய குற்றவாளி தப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடயத்தை மறைக்கத்தான், அதாவது சீக்கிரட்டாக வைக்க தான் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே நடந்த கதையை வேற. கிடைச்ச தடயத்தை, அதாவது இந்த பெண்ணோட உடல்ல இருக்கக்கூடிய 6வது விரலை சோசியல் மீடியாவில் பதிவிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இதை பார்த்துட்டு அந்த பெண்ணோட உற்றார் உறவினரோ அல்லது பெற்றோரோ அல்லது யாராச்சும் நண்பர்களோ வருவாங்க. அவங்கள வச்சு நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா இந்த பெண்ணு யாரு, இவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு ஐடியா பண்ணி அதை சோசியல் மீடியாவில் லீக் பண்றாங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, அதே திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு பெண் இந்த விஷயத்தை சோசியல் மீடியாவில் பாக்குறாங்க. பார்த்த உடனே ஒருவேளை இது நம்ம ஃப்ரெண்டா தான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. சுவிட்ச் ஆஃப். உடனே கொஞ்ச நேரம் பதட்டமா இருந்தவங்க டக்குன்னு இன்னொரு யோசனை பண்றாங்க. நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தகவலை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி தகவல் சொல்றாங்க. அப்படி அவங்க தகவல் சொல்றாங்கல்ல, அவங்களோட பேரு பிரவீன். சோ அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டை காணா, என்ன ஆனான்னு தெரியல, இதை பத்தி நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு, ஏதாச்சும் நம்மளுக்கு தகவல் தெரியும், கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த பையனுக்கு சொல்ல, இந்த பையன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போறான். போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போன இவனை போலீஸார் கைது பண்றாங்க. இந்த இடத்துல எல்லாருக்குமே கண்டிப்பா போலீஸார் மேல கோபம் வரும், இன்னொன்னு அப்படியே ஒரு சந்தேகமும் வரும். ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ண போனவனையே எதுக்கு போலீஸார் தேவையில்லாம அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் அந்த போலீஸை தப்பா கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும், எல்லா போலீஸுமே கெட்டவங்க கிடையாது, அதுக்காகவே எல்லா போலீஸுமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. சரி, கம்ப்ளைண்ட் பண்ண வந்தவனை ஏன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும், இதுதான் கேள்வி. பொதுவா இந்த போலீஸோட விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில படங்கள்ல பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் போலீஸ் கேட்ட கேள்வியில பையன் திணறிட்டான். உடனே சுதாரிச்சுக்கிட்ட போலீஸார் என்ன பண்றாங்கன்னா, அந்த பையனுக்கு போலீஸார் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க பையன் உடம்ப ஆரம்பிச்சிட்டான். அதாவது இறந்து போனாங்கல்ல பெண்ணு, இந்த பெண்ணோட பேரு மாரியம்மா, வயது 22. இவங்களுக்கு அம்மா அப்பா சொந்த பந்தம் அப்படின்னு யாருமே கிடையாது. இவங்க ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்றாங்க. படிப்பை முடிச்ச உடனே மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒர்க்குக்கு போறாங்க. ஸோ அங்கே தான் திண்டுக்கல் யமனேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த அந்த பையனுக்கும் இந்த பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்படுது. பழக்கம் ஏற்பட்டு கொஞ்ச நாள் அது லவ்வா மாறுது. ஸோ லவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பெண்ணும் அந்த பையனும் வேற ஒரு ஜவுளி கடையில் போய் வேலைக்கு சேர்றாங்க. இந்த பொண்ணு தங்கணும் இல்லையா, ஸோ இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல இவன் தான் கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு அந்த பெண்ணை சேர்த்து விடுறான். ரெண்டு பேருமே உயிருக்கு உயிரா பழகுறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நடக்கும்போது இந்த பொண்ணு என்ன நினைச்சிருக்கும், நம்மளுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு உயிர் இருக்கு, ஸோ நம்மளுக்குன்னு ஒரு சொந்த பந்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவனை நம்பி காதலிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பையன் என்ன சொன்னாலும் செய்யற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் காதல் பண்றாங்க. இப்படி போயிட்டு இருக்க இந்த லவ் எப்படி மாறுச்சு, இவ எப்படி இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. என்னன்னா, இந்த பொண்ணு காதலிக்கிறாள்ல, அந்த பையன் பேரு தான் பிரவீன்.
ஒரு நிமிஷம் இருங்க, இவனை தானே போலீஸார் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆமாங்க, இந்த பையன் தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, போலீஸில் நம்ம போயிட்டு மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த பொண்ணுக்கு உறவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை தான் தெரியும். ஸோ இவன்கிட்ட விசாரணை நடத்த பையன் திணற ஆரம்பிக்கிறான். இங்கே தான் உண்மைகளை போட்டு உடைக்கிறான். இவன் லவ் பண்ண விஷயம் வரையில் நம்ம சொல்லியாச்சு. ஸோ இங்கே தான் இன்னொரு விஷயமும் நடக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த பையன் என்ன கேட்டாலும் இந்த பொண்ணு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் இவங்க 2 பேரும் பல முறை ஒன்றா இருந்திருக்காங்க. அப்படி ஒன்றா இருக்கும்போது கிட்டத்தட்ட 2-3 வாட்டி இந்த பெண்ணு கர்ப்பமாக இருக்கா. அப்படி கர்ப்பமான பின்னால இதை கலைக்கிறதுக்காக மருத்துவமனை போய் இந்த கர்ப்பத்தையும் கலைச்சிருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க இவங்களோட லவ்ல இந்த பையன்ட்ட இந்த பொண்ணு என்ன சொல்றானா, தன்னை திருமணம் பண்ணிக்கிறபடி சொல்றா. ஆனா இந்த பையனுக்கு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ இந்த வாக்குவாதம் முத்துது. 2 நாள் பேசாம இருக்காங்க, 3 நாள் பேசாம இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, இந்த பொண்ணுட்டு எப்படியாச்சும் சமாதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அப்பதான் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அமைதி பூங்கா, அதாவது அமைதி சோலை அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து போறான். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனவன் மறுபடியும் அந்த வாக்குவாதம் முத்துது. உடனே என்ன பண்றான்னா, இங்கதான் பிளான் பண்றான், இந்த பிள்ளை எப்படியாச்சும் கொண்டு சொல்லிட்டு அந்த பிள்ளை விட்டு சாலை வாங்கி கழுத்துல இறுக்கி அந்த பொண்ணை சாகடிக்கிறான். சாகடிச்சிட்டு அங்க இருக்க பள்ளத்துல அந்த பொண்ணை தூக்கி வீசிட்டு கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் இன்னொரு பொண்ணை அங்க கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணோட உல்லாசமா இருக்கான். நினைச்சு பாருங்க, தன்னோட காதலியே நேத்து தான் கொண்டிருக்கான். நேத்து கொண்டுட்டு அந்த இடத்துல தான் அந்த பொண்ணை வந்து போட்டிருக்கான். அதே இடத்துல இன்னொருத்திய கூட்டிட்டு வந்து உல்லாசமா இருக்கான் அப்படின்னா அவனை என்னன்னு சொல்றது? கண்டிப்பா சைக்கோ தான். இவன் சைக்கோ கில்லர் தான். ஸோ அப்படி கூட்டிட்டு வந்து உல்லாசம் இருந்துட்டு அந்த கூட்டிட்டு வந்த பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு வந்துடுறான். அங்கிருந்து வந்தவன் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து தன்னோட காதலி அந்த பள்ளத்துக்குள்ள கிடக்குறால அவன் மேல ஊத்தி அவளை எரிச்சு விட்டுட்டு போயிடறான். ஸோ இதனால தான் தான் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஆனால் போலீஸ் கொடுத்த ட்ரீட்மெண்டால அவன் எல்லா விஷயத்தையுமே உடம்பிட்டான். இங்க ஒரே ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெண்ணு யாருமே இல்லை, ஒரு அனாதை, தனக்குன்னு ஒருத்தன் வர்றான். அவளோட அன்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? தன்னோட வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அன்பையும் அந்த பையன் மேல வச்சிருப்பா. அப்படி வச்சு கடைசியில் அவளுக்கு கிடைச்சது ஏமாற்றமும் உயிர் பலியும் தான். இந்த கேஸ் இன்னும் முடியல. ஸோ இனிமே தான் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த பொண்ணு மட்டும்தான் இவனால பாதிச்சிருக்கா, இல்லை இன்னமும் ஏகப்பட்ட பெண்ணு பாதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெருசா தெரியல. தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் கம்யூனிட்டி டேப்ல அப்டேட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க நண்பர்களாக பழகிற பெண்கள்ட்டையும் சரி, உங்களுடைய பெண்கள்ட்டையும் சரி, இல்லை உங்களுடைய உறவினர்களோட பெண்கள்ட்டையும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி வளங்க. காதலிக்கிறது தப்பு இல்லை. தான் காதலிக்கிற பையனோ பெண்ணோ அவங்க எந்த அளவுக்கு நேர்மையானவங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்களுடைய பின்புலன் என்ன, இதை ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா காதலிங்க. காதலிச்சாலும் தன்னோட வீட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இல்லைனா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு இங்கே ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க வேண்டியது இருக்கு. இவனை மாதிரி ஆளெல்லாம் இன்னமும் இந்த ஊருக்குள்ள சுற்றிட்டு தானே இருக்காங்க. இவனை மாதிரி ஆட்கள்லாம் உங்கள் கையில் கிடைச்சாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தண்டனைகள் கடுமையாக இருந்தால்தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இவனை மட்டும் உயிரோட விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணை எப்படா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் இருப்பான். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.